மாலை பொழுதினிலே வியாகுல அன்னையின் பெருவிழாவிற்கு ஆயத்தமாகும் 2ஆம் நாளிலே நம்பிக்கையின் பயணிகளாக அருளின் காலத்தில் பயணித்து கொண்டிருக்கும் இறை மக்களே, நாம் எத்தனை முறை நாமாக விழுந்தாலும் கூட நம் கரம் பிடித்து எம்மை தூக்கிவிட இயேசு உள்ளார். துன்புறும் ஊழியனாக எம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் தந்தையின் சித்தப்படி தாம் அவமானங்களை சுமந்து எமக்கு முன் செல்கின்றார். இன்றைய வாசகங்களின் தியானத்தில் எம் சமூகத்தில் வாழும் வன்முறை பேசுபவர்களால் நகைப்புக்குள்ளாகி ஏளனப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்படும் எம்மை வலிமைமிக்க வீரனாக தன் சிலுவையோடு வீழ்ந்ததும் மீண்டும் எழுந்து நடந்த இயேசு கரம் பிடித்து எம்மை விவேகத்தோடு செயற்பட வழிகாட்டுவார் என்பதை உணர்த்துகின்றன. எனவே தூய ஆவியின் அருள் எம் ஒவ்வொருவர் மேலும் நிறைவாக பொழியப்பட தொடரும் பலியில் வேண்டுவோமாக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய திருப்பலியிலே இறந்து போனவர்களுக்காக மன்றாடுவோம். ருமபாலா அமல உற்பவம், கமலா, ப்ரூனோ ரெட்னசிங்கம், மோசஸ் பெனடிக்ட், கஸ்பார் நிக்லஸ், நிக்லஸ் அன்னம்மா, அமலதாஸ், கிறிஸ்டி, மோசஸ் பத்திநாதர், மரியம்மா, மோசஸ் பிரான்சிஸ், ரோஸ்மேரி, வசந்தா இவர்களை நாங்கள் நினைவுகூருவோம். ஒருவருடைய நன்றி கருத்துக்காகவும் மன்றாடிக் கொள்ளுவோம். தூய மர நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட எம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். விழித்திருந்து செபியுங்கள் என்று கூறிய இயேசுவே, நாங்கள் விழித்திருந்து செபிக்காத குற்றங்களுக்காக ஆண்டவரே இரக்கமாயிரும். பிறருக்கு நாம் துன்மாதிரியாயிருந்து பாவச் சோதனைக்கு உட்படுத்தியவர்களாக செய்த குற்றங்களுக்காக கிறிஸ்துவே இரக்கமாயிரும். பிறர் மீது துன்பச் சிலுவைகளை சுமத்தி அவர்களை தாங்க முடியாத வேதனைக்கு உட்படுத்திய குற்றங்களுக்காக ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமநிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. செபிப்போமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடு மக்களோடு உடனிருந்து அவர்களை கனிவுடன் காத்தருளும். அதனால் பாவ மாசுகளிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்கள் புனித வாழ்வில் நிலைத்திருந்து உமது வாக்குறுதியின் உரிமையாளர்களாக திகழ்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எரேமியா இறைவாக்கினர் எழுதிய நூலிலிருந்து முதல் வாசகம். எரேமியாவின் முறைப்பாடு. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமையுடையவர், என்மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். நான் பேசும்போதெல்லாம் வன்முறை, அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுவதும் பழி சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது.
அவர் பெயரை சொல்ல மாட்டேன். அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில், உம் சொல் என் இதயத்தில் பற்றியெரியும் தீ போல இருக்கின்றது. அது எலும்புகளுக்குள் அடைபட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்தே போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. சுற்றிலும் ஒரே திகில் என்று பல பேரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கின்றார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான். நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயற்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பல்லவியாக, நான் ஆண்டவர் மீது அன்பு கூர்கிறேன், ஏனெனில் நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். நான் ஆண்டவர் மீது அன்பு கூர்கிறேன், ஏனெனில் நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். நான் ஆண்டவர் மீது அன்பு கூர்கின்றேன், ஏனெனில் நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். நான் ஆண்டவர் மீது அன்பு கூர்கின்றேன், ஏனெனில் நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவிசாய்த்தார். சாவின் கயிறுகள் என்னை பிணித்து கொண்டன, பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன, துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவர் மீது அன்பு கூர்கின்றேன், ஏனெனில் நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கம் உள்ளவர். நான் ஆண்டவர் மீது அன்பு கூர்கின்றேன், ஏனெனில் நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். எளிய மனத்தோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளித்தார். என் நெஞ்சே, நீ மீண்டும் அமைதி கொள், ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார். நான் ஆண்டவர் மீது அன்பு கூர்கின்றேன், ஏனெனில் நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். நான் ஆண்டவர் மீது அன்பு கூர்கின்றேன், ஏனெனில் நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். நற்செய்திக்கு முன்வசனம். எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மாற்கு நற்செய்தி அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 66 தொடக்கம் 72 இறாக. அப்பொழுது பேதுரு கீழே முற்றத்தில் இருக்க தலைமை குருவின் பணிப்பெண் வந்து பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு அவரை கூர்ந்து நோக்கி, நீயும் இந்த நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீர் சொல்லுவது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, புரியவும் இல்லை என்று மறுதலித்து வெளிமுற்றத்துக்கு சென்றார். அப்பொழுது சேவல் கூவிற்று. அந்த பணிப்பெண் அவரை கண்டு சூழ இருந்தவர்களிடம், இவனும் அவர்களை சேர்ந்தவன்தான் என்று மீண்டும் கூற தொடங்கினார்.
அவர் மீண்டும் மறுதலித்தார். சற்று நேரத்துக்கு பின் சூழ இருந்தவர்களும், உண்மையாகவே நீ அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் நீ ஒரு கலிலேயன் என்று மீண்டும் பேதுருவிடம் கூறினார்கள். அவரோ, நீங்கள் குறிப்பிடுகிற இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே 2ஆம் முறை சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் இருமுறை கூவும் முன், நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று இயேசு தமக்கு கூறிய சொற்களை பேதுரு நினைவு கூர்ந்து மனமுடைந்து அழுதார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் விழுகையை பற்றி நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். நேற்றைய நாளிலே நாங்கள் தீர்ப்பை பற்றி சிந்தித்தோம். இன்றைய நாளிலே நாங்கள் வீழ்கையை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். சகோதரங்களே, இயேசுவினுடைய இந்த கல்வாரி பயணத்திலே இயேசு 3 முறை விழுந்தார் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம். அந்த 3 முறை அவர் சிலுவையோடு கீழே விழுந்தார். அந்த சிலுவையின் பாரத்தால் கீழே விழுந்தார். அந்த சிலுவையிலே எங்களுடைய பாவங்களை அவர் தோளிலே சுமந்தவராக அவர் தரையிலே விழுந்தார். பாவங்களினுடைய சுமை அழுத்துகின்ற போது அவர் அந்த சிலுவையோடு அந்த நிலத்திலே விழுந்தார் என்று சொல்லி பல கோணங்களிலே நாங்கள் பல தடவைகளிலே சிந்தித்திருக்கின்றோம். இந்த விழுகை என்பது, அன்பார்ந்த சகோதரங்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே பல பாடங்களை கற்றுத்தருகின்ற ஒரு விடயம். இந்த மனித பார்வையிலே இந்த விழுகை என்பது நாங்கள் நினைக்கலாம் அது ஒரு பலவீனம் என்று சொல்லி. ஒரு மனிதன் விழுந்து விட்டான் என்று சொன்னால் நாங்கள் சொல்லுகின்றோம் அது பலவீனம், அதனால் அவன் விழுந்து விட்டான் என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் விழுகை என்பது பலவீனம் அல்ல. இந்த உலகத்திலே இந்த விழுகைகள் என்பதை பல கோணங்களில் நாங்கள் சிந்திக்கலாம். ஆனால் அந்த விழுகை ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே அது பலவீனம் அல்ல. நாங்கள் விழுந்த இடத்துல இருப்பது தான் அது பலவீனம். நாங்கள் விழுந்த இடத்திலே அப்படியே இருப்பது தான் அது பலவீனமாகும். மாறாக நாங்கள் விழுந்த இடத்திலே இருந்து நாங்கள் எங்களுடைய வாழ்வை எழுந்து நடக்க நாங்கள் யோசித்தோமாக இருந்தால் அது விழுந்த இடம் எங்களுக்கு பலவீனமான இடம் அல்ல. மாறாக அந்த விழுந்த இடம் என்பது எங்களுடைய இலட்சிய பாதையினுடைய வெற்றியினுடைய ஒரு படிக்கட்டை தவிர அது விழுந்தது ஒரு பலவீனமாக இருக்க முடியாது. இயேசுனுடைய விழுகை கூட அது பலவீனமானது அல்ல. இயேசு அந்த 3 தடவையும் விழுந்தார் என்று சொல்லுகின்ற போது அவர் பலவீனத்தோடு விழவில்லை. உடலினுடைய பலவீனம் இருந்தது. ஆனால் அவருடைய இலக்கு, அவர் நோக்கிய அந்த பயணம் அது ஒருபோதும் தடைப்படவில்லை. சாத்தான் அந்த 1வது ஆண்டவருடைய சோதனையிலே பாலைநிலத்திலே சோதிக்கப்படுகின்ற போது வார்த்தை சொல்லுகின்றது, ஏற்ற காலம் வரும் வரை அங்கே சாத்தான் இயேசுவை விட்டு சென்றது. அங்கே இயேசுவுக்கு இருந்த சோதனைகள் என்பது அந்த அவருடைய இலட்சிய பாதையிலே இறுதி வரை செல்வது என்பதுதான் அவருடைய அந்த இலக்கு. ஆகவே அந்த இலக்கிலே அவருடைய உடல் பலவீனமாக இருந்தது. அந்த உடல் பலவீனத்தை ஒரு பொருட்டாக அவர் எடுக்கவில்லை. உடல் பலவீனத்திலே சோர்ந்து விழுந்தார். ஆனால் அந்த சோர்வு அவருடைய வாழ்க்கையிலே இறுதியாக இருக்கவில்லை. அந்த விழுகை அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இடத்தினுடைய முற்றுப்புள்ளியாக இருக்கவில்லை. மாறாக சிலுவையிலே அவர் அங்கே சிலுவையை ஏற்கும் அளவிற்கு அவருடைய பயணம் அமைந்தது. 3 முறை அவர் தன்னுடைய உடலினுடைய அந்த பலவீனத்தாலே விழுகிறார். ஆனால் ஒருபோதும் அவருடைய மனம் சோர்ந்து போகவில்லை. பிரஜசுலமானவர்களை தான் சொன்னேன், இந்த விழுகையை பல கோணங்களிலே சிந்திக்கலாம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகின்றோம். பாவத்துக்குள்ளே விழுந்து விட்டார்கள், அல்லது போனால்
உலகத்தினுடைய இன்பங்களுக்குள்ளே வீழ்ந்து போனார்கள், அல்லது போனால் பல்வேறுபட்ட நவீனத்துவமான வாழ்க்கை முறைக்குள்ளே வீழ்ந்து போனார்கள் என்று சொல்லி நாங்கள் பல கோணங்களிலே அதை சொல்லுகின்றோம். ஆனால் இவை எல்லாவற்றையும், இந்த விழுகை எல்லாவற்றையும் கொண்டு வந்து 2 விடயங்களுக்குள்ளே இயேசு அதை எங்களுக்கு உணர்த்துகின்றார். அது எப்படி என்று சொன்னால், ஒன்று உடல் பலவீனமான நிலை, 2வது மனம் பலவீனமான நிலை. இந்த 2மே எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. நான் என்னுடைய வாழ்க்கையிலே எப்போது இந்த உடலாலும் வீழ்ந்து என்னுடைய மனதாலும் வீழ்ந்து போகின்றேனோ அப்போது என்னுடைய வாழ்க்கை அது முடிவடைகின்றது. என்னுடைய வாழ்க்கையிலே அது சொல்வார்கள், நாங்கள் ஒரு நடைப்பிணங்களாக பெந்து அதற்கு பிற்பாடு திரிகின்ற ஒரு மனிதர்களாக மாறிவிடுவோம். எப்போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே மனமும் சோர்ந்து விழுந்து உடலும் சோர்ந்து விழுகின்றது என்று சொன்னால் நாங்கள் அந்த நிலையை அடைவோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே பல துன்பங்கள், பல வாழ்வின் சவால்கள் வருகின்ற போது நாங்கள் விழுகின்றோம். அது முதல்ல என்னுடைய உடலினுடைய இன்பங்கள், உடலின் தேவைகள், உடலினுடைய ஆசைகள், உடலினுடைய பல்வேறு விதமான இந்த நவீனத்துவமான வாழ்க்கை முறைகளுக்குள்ளே உடல் முதல்ல நாங்கள் வீழ்ந்து விடுகின்றது. ஆகவே இந்த உடலினுடைய பலவீனமான நிலை வீழ்தல் என்பது அது முழுமையான வீழ்தல் அல்ல. அதற்குள்ளே இருந்து வெளியிலே வர முடியும். அங்கே இந்த நிலைகளுக்குள்ளே எல்லாவற்றுக்குள்ளேயும் இருந்து என்னுடைய மனமும் வீழ்ந்தது என்று சொன்னால் எழ முடியாது. அதற்குள்ளே இருந்து வருவது என்பது முடியாது. அதைத்தான் சொல்வார்கள், இந்த போதைப் பொருள் பாவிக்கின்றவர்கள், போதை வஸ்துகளுக்குள்ளே தங்களுடைய வாழ்வை இருத்தி கொள்ளுகின்றவர்கள், அவர்கள் அதற்குள்ளே இந்த வெளிவர முடிவதில்லை. ஏனென்று சொன்னால் உடல் ரீதியாகவும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய மன ரீதியாகவும் அவர்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள். ஆகவே அந்த மன ரீதியான ஒரு வாழ்வை அவர்களுக்கு மாற்றுவது என்பது மிகவும் மிகவும் கடினமான ஒரு விடயம் அன்பார்ந்த சகோதரங்களே. ஆகவேதான் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2 விடயங்களை நாங்கள் எப்போதும் பார்க்கலாம். நாங்கள் மற்றவர்களுக்கு செய்கின்ற பாவங்கள், மற்றவர்களை எங்களுடைய வார்த்தைகளால், எங்களுடைய வாழ்வின் செயல்களால், எங்களுடைய வாழ்வின் நடத்தைகளால் நாங்கள் வீழ்த்துகின்றோம். அது எதை தாக்குகின்றது என்று சொன்னால் அவர்களுடைய மனதை அது தாக்குகின்றது. அவர்களுடைய அந்த மனதை தாக்குகின்ற போது அவருடைய உடல் நடமாடி திரிகின்றதை தவிர அங்கே மனம் சோர்ந்து போகின்றது. உண்மையிலே நாங்கள் பார்க்கின்றோம், அண்மை காலத்திலே ஒரு நாள் ஒரு வைத்தியசாலையில் ஒரு பையனை சந்தித்தேன். அவனை சந்திக்கின்ற போது அவனுடைய கால் ஆக்சிடென்டிலே அடிபட்டிருந்தது. அவனிடம் நான் சென்று கேட்டேன், அவனுடைய ஆக்சிடென்டை பற்றிலாம் கேட்ட பிற்பாடு இப்போ வைத்தியர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் கேட்டபோது அவன் சொன்னான், எனக்கு கால் கலட்ட போகின்றார்கள் போல எனக்கு ஃபாதர் என்று சொன்னால் அவ்வளவுக்கு சிதைந்து விட்டது என்று சொல்லுகின்றார்கள். அப்போது அவருடைய அம்மாவிடம் கேட்டேன், எப்படி சொன்னார்களான்னு சொல்லுகின்ற போது ஆம் என்று சொல்லி அந்த தாயும் சொன்னாள். அவை அந்த பையனோட கருத்து போது அவன் சொன்னான், இனி என்ன ஃபாதர் என்னுடைய வாழ்க்கை, கால் கலட்டி முடிந்த பிற்பாடு இனி என்ன வாழ்க்கை, நானும் என்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால் அது பிரச்சனை முடிந்துவிடும் என்று சொல்லி அவன் சொன்னான். அப்போது நான் சொன்னேன், இல்லை அப்படியல்ல, காலில் என்று சொன்னால் வாழ முடியாது என்று நினைக்காது என்று சொல்லி அவனுக்கு பல புத்திமதிகள் சொல்லிவிட்டு வந்தேன். அவருடைய ஊரிலே அவன் எல்லாம் முடிந்து ஆப்ரேஷன் முடிந்து வீட்டுக்கு சென்று விட்டான். வீட்டிலே சென்ற பிற்பாடு ஒரு நாள் கால் பண்ணினான், ஃபாதர் என்னால் இருக்க முடியாது, வாழ முடியாது, ஏன் என்று கேட்டபோது அப்போது அவன் சொன்னான், அந்த கிராமத்திலே அவர்கள் எனக்கு கால் போனது என்பதை விட நான் தவறாக வாழ்ந்திருக்கின்றேன், அதனால் தான் இவனுக்கு கால் போயிருக்கிறது என்று சொல்லி மக்கள் பலர் என்னை பார்த்து கதைக்கின்றார்கள். என்னால் வாழ இயலாமல் இருக்கின்றது ஃபாதர் என்று சொல்லி அவன் அந்த தன்னுடைய கவலையை கதைத்தான். பிரியமானவர்களே, இதான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த உடல் ரீதியாக நாங்கள் விழுகின்ற போது எங்களுடைய மனம் ரீதியாகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே பலர் எங்களை வீழ்த்துவார்கள். சில வேளைகளை நாங்களே அதற்கு காரணமாக இருக்கின்றோம். நாங்களும் சில வேளைகளிலே எங்களுடைய வார்த்தைகள் உடல் ரீதியாகவும் ஒரு மனிதனை வீழ்த்துகின்றது, அதே போல மன ரீதியாகவும் அவனுடைய வாழ்வை வீழ்த்தி விடுகின்றது. ஆண்டவர் இயேசுனுடைய இந்த பாடுகளிலே நாங்கள் அவருடைய சிலுவையிலிருந்து அவர் சிலுவையோடு விழுந்தார் என்று சொல்லி பார்க்கின்ற போது எத்தனை முறை நாங்கள் அந்த சிலுவையினுடைய விழுகையை சிந்திக்கின்றோம், ஆனால் எத்தனை தடவைகளை நாங்கள் தூக்கிவிட தயாராக இருந்திருக்கின்றோம். பாந்தவர்களே, ஆண்டவன் இயேசு விழுந்ததை எங்களுக்கு அங்கே சிந்திக்க சொல்லவில்லை, மாறாக அவர் எழுந்து நடந்தார். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில முக்கியமானது. அவர் விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நடந்தார்.
அந்த எழுந்து நடந்தது என்பது அவர் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த வல்லமை, அந்த தன்னுடைய எதிர்நோக்கிலே தன்னுடைய குறிக்கோளில் இலக்காக இருந்த தன்மைகள். ஆனால் எங்களுடைய வார்த்தைகள் என்பார்ந்த சகோதரங்களே, எத்தனை பேரை அது வீழ்த்தி இருக்கின்றது. உடல் ரீதியாக வீழ்த்தி இருக்கின்றது, மன ரீதியாக வீழ்த்தி இருக்கின்றது. அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தூக்கிவிட எத்தனை பேர் முன் வந்திருக்கின்றோம், எத்தனை பேர் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை செய்திருக்கின்றோம். நாங்கள் தியானிக்கின்றோம், இங்கே நாங்கள் ஆலயங்களிலே தியானிக்கின்றோம், தியான இல்லங்களிலே நாங்கள் தியானிக்கின்றோம், இறை வார்த்தைகளுக்குள்ளே நாங்கள் தியானிக்கின்றோம். இயேசு விழுந்தார், அவர் திரும்ப சிலுவையை எடுத்துக்கொண்டு நடந்தார், மீண்டும் விழுந்தார், அவர் எழுந்து நடந்தார், மீண்டும் விழுந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் எத்தனை தடவை நாங்கள் அந்த சிலுவையை தூக்கிவிடக்கூடிய மனிதர்களாக, என்னோடு வாழுகின்ற, எனக்கு அருகிலே வாழுகின்ற, எனக்கு பக்கத்தில் இருக்கின்ற, என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற என்னுடைய அம்மா அப்பாவை, அளவுனால் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளையை, எனக்கு அருகிலே இருக்கின்ற என்னுடைய உறவினருடைய பிள்ளைகளை, அளவுனால் என்னோடு வாழுகின்றவர்களுடைய பிள்ளைகளை, அவர்களுடைய குடும்பங்களை நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் விழுந்திருக்கின்ற போது தூக்கி விடுகின்றோம், தூக்கி இருக்கின்றோம். ரஜேசுல் பாந்தவர்களே, மனதுடைந்து போயிருக்கின்ற மனிதர்கள் மத்தியிலே நாங்கள் வாழுகின்றோம். முதுமை என்கின்ற ஒன்றுக்குள்ளே வாழுகின்ற மனிதர்கள் மத்தியிலே வாழுகின்றோம். அந்த முதுமையிலே இருக்கின்ற அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு சென்று விடுவார்கள், அல்லதுனால் அவர்களுடைய பிள்ளைகள் வேலைத்தலங்களிலே அல்லது திருமணம் முடித்து வேறு வேறு இடங்களுக்கு போய் விடுவார்கள். ஆனால் அவர்களை பற்றி நாங்கள் எவ்வளவு கதைப்போம். அவர்களுடைய உடல் ரீதியாகவும் அவர்கள் துன்புற்றிருக்கின்ற போது அவருடைய மன ரீதியாக நாங்கள் எவ்வளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையை அங்கே குறித்து காட்டுகின்றோம். அதே போல நாங்கள் ஒருவர் எனக்கு அருகிலே இருக்கின்றவர் துன்பப்படுகின்ற போது, கஷ்டப்படுகின்ற போது, வேதனைப்படுகின்ற போது, பல்வேறு துன்பங்கள் நோய்களுக்குள்ளே அவர் வாடுகின்ற போது எங்களுடைய வாழ்க்கையினுடைய வார்த்தைகள் எப்படி இருந்திருக்கின்றது. நாங்கள் அவர்களுடைய வாழ்விலே நாங்கள் அவர்களை தூக்கி விடுகின்ற ஒரு மனிதர் வார்த்தைகளை நாங்கள் கொடுக்கின்றோமா? அல்லது போனால் நாங்கள் சேர்ந்து விழுந்தவனை மாடேறி மிதிப்பது போல எங்களுடைய வாழ்க்கையும் வார்த்தையும் நடத்தையும் அதே போல அங்கே அவர்களை மீண்டும் மீண்டும் வீழ்த்தி ஏறி மிதிக்கின்றோமா? பிரியமானவர்களே, ஆண்டவன் இயேசு சொல்லித் தருகின்ற பாடம் அதுதான். நாங்கள் இந்த உலகத்திலே இயேசுனுடைய பாடுகளை சிந்திக்கின்ற போது, அவருடைய விடுதலை சிந்திக்கின்ற போது நாங்கள் மற்ற மனிதர்களை வீழ்த்துகின்றோமா? அல்லது போனால் அவர்கள் அந்த வீழ்ந்த இடத்துல இருந்து எழுந்து நடக்க நாங்கள் கருவிகளாக மாறுகின்றோமா? ஆண்டவன் இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்தது மாத்திரமல்ல, அவர் செய்த தன்னுடைய வாழ்க்கை காலத்திலே அவர் வாழ்ந்ததும் அதுதான். இறையேசுவின் என்பார்ந்த சகோதரங்களே, அவருடைய வாழ்வை பார்த்தோம் என்று சொன்னால், அவர் அங்கே தொழுநோயாளர்களுடைய பல சம்பவங்களை பார்க்கலாம். நான் 2 சம்பவங்களை சொல்லுகின்றேன். ஒரு தொழுநோயாளர் வந்து கேட்கின்றான், நான் குணமடைய வேண்டும், என்னை குணமாக்க உம்மால் முடியும் என்று சொல்லி. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அவனுடைய அந்த தொழுநோய் குணமடைந்து விடும். ஆனால் அவன் அந்த தொழுநோயாளனை தொட்டு அவர் குணமாக்கினார். ஏன் அன்பாந்தவர்களே அவர் தொட வேண்டும் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டோம் என்று சொன்னால், அந்த சமூகத்திலே அவனால் அந்த தொழுநோயை தொட முடியாது. தொழுநோய் ஒருவரோடு கதைத்தாலே அது பிரச்சனையாகின்றது, ஆக கதைக்க முடியாது. ஆகவே அவன் வருகின்ற போது தீட்டு என்று சொல்ல வேண்டும். ஆனால் இயேசு அவனிடம் அங்கே நின்று அவனை தொட்டார். அவனுடைய உடல் நோயையும் தீர்த்தால், உடல் விழுதலையும், அவன் உடலாலே வீழ்ந்து போயிருந்தான். அவன் சமூகத்தில் வர முடியாது, மற்றவரோடு கதைக்க முடியாது, மற்றவரோடு பேச முடியாது, தன்னுடைய வீட்டுக்கு வர முடியாது, தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க முடியாது. ஆகவே அவன் என்ன செய்கின்றான்? அங்கே ஆண்டவன் இயேசுவிடம் கேட்கின்றான். உடல் ரீதியாக வீழ்ந்து போயிருந்தான், மன ரீதியாக வீழ்ந்து போயிருந்தான். எனக்கு தொழுநோய் வந்து விட்டதே என்று சொல்லி மன ரீதியாக வீழ்ந்து போய் கிடக்கின்றான். ஆகவே ஆண்டவன் இயேசுக்கு அங்கே அவனை தொட்டு அவனை குணமாக்கினார். அவனுடைய உடல் நோயையும் உடல் விடுதலையும் அவர் தூக்கி விடுகின்றார். அதே போல அவனுடைய வாழ்க்கையில மன அந்த விடுதலையும் தூக்கி விடுகின்றார். ரஜேசுல் பாந்தவர்களே, இதே போல நாங்கள் பார்க்கிறோம், 38 ஆண்டுகளாக உடல் நலமற்றிருந்த அந்த குளக்கரையில் இருந்தவனை ஆண்டவர் சந்திக்கின்றார். அங்கே அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய மனம் தைரியமாக இருந்தது. நான் எப்போதோ ஒரு நாள் அந்த குளத்திலே இறங்குவேன் என்கின்ற நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் அவனால் இறங்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவனுடைய உடல் அதற்கு இசைவாக்கம் கொடுக்கவில்லை. அவனுடைய உடல் வருத்தமாக இருந்தது. ஆகவே அவன் இறங்குவதற்கு முன்னதாக அங்கே பலர் இறங்கி விடுகின்றார்கள். இயேசுவிடம் சொல்லுகின்றான். இயேசு கேட்கின்றார், ஏன் நீ இருக்கின்றாய், இந்த உனக்கு நான் என்ன செய்வேன்? அவன் கேட்கின்றான், நான் இந்த இடத்துல இந்த குளத்தில் இறக்கிவிட எனக்கு யாரும் இல்லை, என்னை யாருமே இறக்கி விடுகின்றார்கள் இல்லை
என்று சொன்னபோது அப்போது அவனுடைய மனதை ஆண்டவர் பார்க்கின்றார். மனதிலே அவன் தைரியத்தோடு இருக்கின்றான். ஒரு நாள் நான் இறங்குவேன் என்று சொல்லி அவன் இயேசுவிடம் பார்த்து கேட்கவில்லை, ஆண்டவரை என்னை குணமாக்கிவிடும், என்னை இதிலிருந்து நலமாக்கிவிடும் என்று கேட்கவில்லை. அவன் தன்னுடைய ஆதங்கத்தை சொல்லுகின்றான். அவன் வீழ்ந்து போயிருந்தான், உடல் ரீதியாக வீழ்ந்து போயிருந்தான், மன ரீதியாக அவன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடல் ரீதியாக வீழ்ந்து போயிருந்தான். ஆனால் இயேசு அவனை உடனடியாக சொல்லுகின்றார், எழுந்து உன் படுக்கையை தூக்கிக்கொண்டு போ என்று சொல்லி. மாந்தவர்களே, இயேசு வாழுகின்ற போதும் அதைத்தான் வீழ்ந்தவர்களை அவர் தூக்கிவிட்டார். வீழ்ந்த மனிதர்களுடைய உள்ளத்தையும் உடலையும் அவர் உடலாலும் உள்ளத்தாலும் வீழ்ந்து போயிருந்த மனிதர்களை அவருடைய வார்த்தைகளாலும் அவருடைய செயல்களாலும் அவர் தூக்கிவிட்டார். அதே போல சிலுவையில் கூட அவர் வழிநடக்கின்ற போது எங்களுக்கு முன்மாதிரி காட்டுகின்றார். இந்த இலட்சியத்தை நோக்கிய பாதையிலே வீழ்தல் என்பது தடையாக இருக்க முடியாது. அது வீழ்தல் என்பது எங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே, எங்களுடைய ஆன்மீக பயணத்திலே, எங்களுடைய உடல் ரீதியான வாழ்வு முறைகளுக்குள்ளே அந்த வீழ்தல் என்பது அது அப்படியே நின்றுவிட முடியாது. அது இலட்சிய பாதை அல்ல. மாறாக எழுந்து நடக்கின்ற போதுதான், ஆண்டவருடைய பாதையை நோக்கி நடக்கின்ற போதுதான் எங்களுடைய வீழ்கையினுடைய அந்த பெருமதியானது அங்கே உச்சத்தை அடைகின்றதை தவிர, வீழ்ந்த இடத்திலே நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால் அது எங்களுடைய பலவீனமும் எங்களுடைய வாழ்வில் மாற்ற முடியாத நிலைகளுமாக அது மாறிவிடுகின்றது. எனவே அன்பார்ந்த சகோதரங்களே, ஆண்டவர் என்று எங்களுக்கு சொல்லித் தருகின்ற பாடம் அதுதான். பல இடங்களிலே நாங்கள் வீழ்ந்திருக்கின்றோம். மற்றவர்களை எங்களுடைய வார்த்தைகளால் நாங்கள் வீழ்த்தி இருக்கின்றோம். மற்றவர்களை வீழ்ந்திருக்கின்ற மனிதர்களை கூட எங்களுடைய வார்த்தைகளால் நாங்கள் வீழ்த்தி இருக்கின்றோம். மீண்டும் மீண்டும் அவர்களை வீழ்த்துகின்றோம். அதேபோல் எங்களுடைய செயல்களால் மற்ற மனிதரை வீழ்த்தி இருக்கின்றோம். மற்றவர்கள் எங்களை வீழ்த்தி இருக்கின்றார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வார்த்தையாலும் அவர்களுடைய வாழ்வாலும் வீழ்த்தி இருக்கின்றார்கள். அதற்குள்ளே இருந்து நாங்கள் எழுந்து வர வேண்டும். இரண்டாவது, எங்களுடைய பாவ வாழ்வுக்குள்ளே இருந்து, உடல் ரீதியானது என்னுடைய மன ரீதியான பாவ வாழ்வுக்குள்ளே இருந்து நாங்கள் பல இடங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் வீழ்ந்து போயிருக்கின்றோம். பல இந்த பாவ நிலைகளை தூண்டுகின்ற பல்வேறு நிலைகளுக்குள்ளே நாங்கள் வீழ்ந்து போயிருக்கின்றோம். ஆகவே அதற்குள்ளே இருந்து நாங்கள் வெளிவர வேண்டும் என்பது ஆண்டவர் எங்களுக்கு விடுக்கின்ற அழைப்பாகின்றது. அப்போதுதான் நாங்கள் எங்களுடைய இலட்சிய பாதையினுடைய இறுதியிலே கடவுள் அந்த மகிமையை தருகின்றவராக இருப்பார் என்பதையும் ஆண்டவர் தன்னுடைய பயணத்தின் இறுதியிலே எங்களுக்கு விட்டு செல்கின்ற பாடம். எனவே அன்பார்ந்த சகோதரங்களே, எங்களுடைய இந்த நாட்களிலே நாங்கள் சிந்திக்கின்ற இந்த தியான நாட்களிலே எங்களுடைய வாழ்வை சீர்தூக்கி பார்ப்போம். நாங்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே எப்போதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வீழ்த்துவதற்கு, அவர்களை வீழ்த்துவதற்கு கருவிகளாக இருந்திருக்கின்றோம், அவற்றை மாற்றி நாங்கள் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே எங்களுடைய உள்ளத்தாலும் உடலாலும் எங்களுடைய மனதாலும் நாங்கள் நொந்து போன இடங்களை மாற்றி இன்னும் பல்வேறு நிலைகளுக்குள்ளே வாழுகின்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களையும் நாங்கள் தூக்கி கொண்டு பயணிப்போம். அதுதான் இந்த வருடத்தில் நாங்கள் சிந்திக்கின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கின்ற அந்த மையக்கருத்தில் நாங்கள் பயணிக்கின்றோம். நான் தனியே செல்ல முடியாது, எனக்கு மட்டும்தான் இந்த பயணம் என்று சொல்லிவிட இருந்துவிட முடியாது. மாறாக எல்லோரும் இணைந்து தான் பயணிக்க வேண்டும். வீழ்ந்தவர்களையும் நாங்கள் தூக்கி கொண்டு நடக்க வேண்டும். வீழ்ந்திருந்தால் நாங்கள் எழுந்து அதற்குள்ளே நடக்க வேண்டும். அதுதான் இந்த பயணமானது. ஆகவே நாங்களும் அதற்குள்ளே ஒரு கருவிகளாக இருக்க நாங்கள் வாழ மாற ஆண்டவரிடம் அருள் கேட்டு மன்றாடிக் கொள்வோம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசிகள் மன்றாட்டிலே பங்கெடுப்போம். திருவையை வழிநடத்தும் திருப்பணியாளர்கள் ஜேசுவை போல துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதல் கற்றுக்கொண்டு மகிழ்ச்சியூட்டும் இறையரசை கட்டியெழுப்ப மன உறுதியையும் புத்துணர்வையும் தூய ஆவியார் வழியாக அவர்களுக்கு அளித்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிறருக்கு அநியாயத்திற்படாமல் குற்றமற்ற மனச்சான்றுடன் உண்மையை அன்பு செய்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவார்த்தை வாசித்தல், நற்கருணை சந்திப்பு, சிலுவை பாதை தியானம் போன்ற செப முயற்சியாலும் பிறரன்பு பணியாலும் நற்கிறிஸ்தவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை உமது இரக்கத்தால் மீட்ட இறைவா,
கொடையாக எங்களுக்கு தரப்பட்ட வாழ்க்கையை செவ்வனே வாழ்ந்து உமக்குரிய சாட்சிகளாய் எங்களை மாற்ற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் நம்பிக்கையும் பலவுமாய் இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் சமர்ப்பிக்கின்ற இந்த விண்ணப்பங்களை கனிவோடு ஏற்றருளும். எங்களுடைய பலவீனங்களிலே எங்களை தாங்கி நிற்கின்றவராய் எங்களை பலப்படுத்தி வழிநடத்த உம்மிருந்து கேட்கின்றோம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஒப்புக் கொடுக்குமே திருப்பலி எல்லாம் இல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உமது அனைத்தின் நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் இப்பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்கள் மனமாற்றத்துக்கும் உலகம் முழுவதுடைய மீட்புக்கும் பயன்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வெல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நிறங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனத்தை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றுக்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருக செய்கின்றீர். அவர் வழியாகவே எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோருமுடைய திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சிறப்பின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். நாமம் மனாமம் முதுமாக்கியால் நிறைந்துள்ளன. நிலவிலே உசானா. ஆண்டவர் பேராளுகிறவர் ஆசி பெற்றவர். நிலவிலே உசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை எனத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கொப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவருடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், ஓய்வு நிலை ஆயர் தோமஸ் சொந்தநாயகம் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: ஆட்சி வருக, திருவிழம் முன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று
உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தேவ செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இந்த நிலத்தில் எழுந்தால் நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளடையாளத்தால்
நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தலை வணங்குவோம். ஆண்டவரே, மக்களுக்கு இறங்கியருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் உமக்கு விருப்பமில்லாததை நாளுக்கு நாள் வெறுத்துவிட்டு உமதே கட்டளைகளின் மீது கொண்டுள்ள பேராவலால் நிரப்பப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வெல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.